விஜய் குறித்து அவதூறா பேசி வீடியோ வெளியிட்டதா கூறி யூடியூபர் கிரண் ப்ரூஸ் மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் தாவேக ஆதரவாளர்கள் 4 பேரை காவல்துறை கைது செய்திருக்காங்க. சென்னை அடுத்த முகலிவாக்கம் பகுதியை சேர்ந்தவர் 38 வயதான கிரண் ப்ரூஸ். இவரு யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வராரு. இந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி கிரண் ப்ரூஸ் சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய கமலா தியேட்டரில் திரைப்படத்தை பார்க்க சென்றிருக்காரு. அப்போ படம் முடிஞ்சு தியேட்டருக்கு வெளியே வந்த போது தாவேக தலைவர் விஜய் புகைப்படம் ஓட்டிய ஆட்டோவில் வந்து 4 நபர்கள் அவரை வழிமறித்து தாக்கியதா கூறப்படுது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் கிரண் ப்ரூஸ் காயமடைந்திருக்காரு. இதையடுத்து கிரண் ப்ரூஸ் வடபழனி காவல் நிலையத்துல புகார் அளித்திருக்காரு. அந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணையை மேற்கொண்ட போது அந்த 4 நபர்களும் அதே தியேட்டரில் விஜய் நடித்த பிரெஞ்சு திரைப்படத்தை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதையடுத்து தியேட்டருக்குள் சென்ற போலீசார் அவர்களை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. அந்த விசாரணையில் ஆவடி பகுதியை சேர்ந்த 25 வயதான பாலகிருஷ்ணன், 21 வயதான தனுஷ், 24 வயதான அசோக் மற்றும் ஜே நகர் பகுதியை சேர்ந்த 21 வயதான பார்த்தசாரதி அப்படிங்கிற 4 பேரையும் கைது செய்திருக்காங்க. இவர்கள் மீது தாக்குதல், காயம் ஏற்படுத்துதல், ஆபாசமாக பேசுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்திருக்காங்க. பின்னர் கைது செய்யப்பட்ட 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க வடபழனி போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க.